சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலையும் விஜயாவும் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே முத்து கேட்குறாங்க, என்னப்பா அங்கே போன விஷயம் நல்லபடியாக நடந்ததா? பரசு மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் துணியெல்லாம் வாங்க போயிருந்தீங்களே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு கேட்க, ஆமாப்பா நாளைக்கு வேற கல்யாணம், எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கான் பரசு, நீ வேணும்னா கூட போய் நின்று கொஞ்சம் உதவி செய் முத்துன்னு சொல்ல, நான் ஏற்கனவே கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துருங்கன்னு பரசு மாமா சொன்னாருப்பா அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான், நம்ம பண உதவி செஞ்சதையே பரசு இப்போ வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தான், கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும், என்னம்மா ரோகிணி பார்லரில் வேலை இருக்குன்னு சொல்லிட மாட்டியே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தானே பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணணும், கண்டிப்பாக வந்துடுவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் பரசு வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் இருக்க போய் மண்டபத்துக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்ய இங்கே மீனா அவங்க டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு அந்த அக்காங்க இன்னும் வரலைன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாலையெல்லாம் கொண்டு வர சொன்னேன், இன்னும் அவங்க வராமல் இருக்காங்களே அப்படின்னு மீனா எதிர்பார்த்துட்ருக்க, இங்கே மீனாவுக்கு உதவி செய்ய அந்த அக்காங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வராங்க. மாலையெல்லாம் கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த மீனாவும், இந்த மாதிரி பெரிய மண்டபத்தில் நமக்கும் சீக்கிரமாக நல்ல ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம், ஆனால் இப்போ இது எங்கள் சொந்தக்காரங்களோட டெக்கரேஷன் ஆர்டர், இதில் பெருசாக நீங்கள் பணத்தை எதிர்பார்க்காதீங்க, ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா அப்படின்னு சொல்ல, மீனா அவங்க கிட்டேருந்து வாங்கின மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரௌன் மணி வராரு. வந்த உடனே மீனாக்கு தெரிஞ்ச அந்த அவங்க கிட்டலாம் பேசுகிறாரு. என்னம்மா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, நாங்கள் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு துணையாக இருக்கிறது அங்கே மாலை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க, கடைக்கு போகலையான்னு கேட்க, தெரிஞ்சவங்க கல்யாணமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, என் தங்கச்சி பையனோட கல்யாணம், நான் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கிறேன் தெரியுமான்னு கேட்க, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நீங்கள் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் நல்ல கல்யாணத்தெல்லாம் வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்லி பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. உடனே ப்ரௌன் மணியும், சரிம்மா நீ வேலையை போய் பாரு, எனக்கும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இங்கே ப்ரௌன் மணியும் ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காரு. மேக்கப் பண்ண புதுசாக யாரோ வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போகும்போது அங்கே இருந்தவங்க, என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ப்ரௌன் மணியை வெளியில் அனுப்பிடுறாங்க. ஆனால் உள்ள ரோகிணி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாத ப்ரௌன் மணியும் அங்கே சமையல் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. முத்துவும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் பரசு இங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, மாப்பிள்ளையோட மாமா உனக்கு நிறைய உதவி செஞ்சாருன்னு சொன்னியே, பவானியோட கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணம் அவர் தானே சொன்னியே, அவரை என்ன காணோம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதான் அண்ணாமலை நான் சொன்னேனே எல்லா வேலையவும் அவரே செய்கிறாருன்னு, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, கண்டிப்பாக நான் அவரை கூட்டிகிட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறேன், நீங்கள் எப்படி எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் இங்கே பவானிக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து பண உதவியெல்லாம் செஞ்சு இங்கே மாப்பிள்ளையோட மாமா ரொம்ப நல்லவருன்றதை நிரூபிச்சிட்டாரு, அவர் மூலமாக தான் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது, சொல்லப்போனால் இந்த மண்டபத்துக்குன்னு பணத்தெல்லாம் கூட அவர் தான் கொடுத்தாரு தெரியுமா, நான் முதல்ல பவானி இப்படி ஒரு பையனை விரும்புகிறான்னு கேள்விப்பட்டு கொஞ்சம் கோவப்பட்டேன், ஆனால் முத்து மீனா சொல்ல இந்த கல்யாணம் ஏற்பாடையும் செஞ்சேன், ஆனால் இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், பவானியும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறா அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு வந்திருக்கு அண்ணாமலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், பரவாயில்ல நமக்கு அதுதானே முக்கியம், உன் பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, நல்லா வளர்த்துருக்க, இப்போ நல்ல ஒரு வீட்லையும் அவள் கல்யாணம் முடிஞ்சு போக போகிறா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க விஜயா அமைதியாக இருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் பார்த்த அண்ணாமலை, ரொம்ப நல்லா இருக்குமா மீனா, ஆமாம் நீ மட்டும் இல்லாமல் உன் கூட வேலை பார்க்குற எல்லாரும் அவங்க பாட்டுக்கு கவனமாக வேலை செய்கிறாங்க, இப்போ தான் தெரியுது மீனாவோட திறமையால் தான் நிறையா டெக்கரேஷனோட தேடி வருதுன்னு, பாத்தியா விஜயா மீனா எவ்வளோ நல்லா டெக்கரேஷனோட செய்கிறான்னு, இப்படியே புது புது டெக்கரேஷனோடலாம் கிடச்சா மீனா நம்ம வீட்டிலையே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயாவும், ஆமாம் இந்த மீனா படிக்கலைனாலும் இங்கே அங்கே இங்கேன்னு பூ கொண்டு போய் கொடுத்தாலும் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கா, இவளுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கும்னு எனக்கே தெரியாது, இன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா செய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜயாவும் மீனாவை பற்றி ரொம்ப நல்ல விதமாகவே நினைக்கிறாங்க. மீனா கிட்ட வேலை பார்த்த ஒரு அக்கா மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் உங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறேன்னு
தேவையான பொருளெல்லாம் வாங்க ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனேனே, இது அவங்க வீட்டு கல்யாணமா மீனா? அவங்களோட தங்கச்சி பையன் கல்யாணம்னு அந்த ப்ரௌன் மணி முன்னாடி நின்று எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அக்கா அன்னைக்கு நான் அவர் கடைக்கு வந்தப்ப அவரை நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லை, யாருன்னு கூட தெரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, அவரை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட ப்ரௌன் மணியை பற்றி பேசிகிட்டு இருக்க, மலேசியா மாமாவை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் மீனாவும் அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ரோகிணி மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு விஜயா கிட்ட வந்து உட்காந்துட்ருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிய போகுது, ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆண்டி வரீங்களா, சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரிம்மா ரோகிணி, காலையிலேருந்து நீயும் வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு ரோகிணியை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே டெக்கரேஷனோட செஞ்சிட்ருக்க மீனாவை பார்த்துட்டு என்றைக்கும் இல்லாத விஜயா, மீனா எவ்வளோ நேரம் தான் டெக்கரேஷனோட செய்வ, நீ வா எல்லாரும் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ஸ்ருதி, ரோகிணின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அந்த பக்கமாக போன முத்துவும் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. மனோஜ், ரவி, அண்ணாமலைன்னு கூட்டிகிட்டு போயிட்டு, பாருங்கப்பா நம்ம வீட்டில் கூட இப்படி 3 மருமகளும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதில்ல. மீனா எப்பயுமே எல்லாருக்கும் பரிமாறணும், இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மா எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிட பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்லப்பா, எனக்கு இதெல்லாம் பார்த்து பேரதிர்ச்சி ஆயிட்டேன், அதான்ப்பா உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும் என்ன முத்து இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு இது பெரிய விஷயந்தான்ப்பா, வீட்டில் மீனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பா, ஆனால் எல்லாருக்கும் பரிமாறிட்டு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தனியாக தான் உட்காந்து மீனா சாப்பிடுவா, இல்லைனா வேலை இருக்குன்னு அப்படியே கிளம்பி போயிடுவா. என்னைக்காவது மீனா சாப்பிட்டாலான்னு கூட அம்மா கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்கல்லப்பா, எனக்கு இது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான், இதே மாதிரி விஜயா நல்ல மனசு மாதிரி மீனாவை ஏற்றுக்கிட்டு வீட்லேயும் இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தால் பார்க்க நல்லா தான் இருக்கும். சரி வா முத்து அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பக்கமாக தான் இங்கே ப்ரௌன் மணி இங்கே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதை கவனிக்காமையே எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ப்ரௌன் மணி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்காரு. ப்ரௌன் மணியை பார்த்த ஸ்ருதி யோசிக்கிறாங்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த ரோகிணியோட மலேசியா மாமா நம்ம வீட்டுக்கு வந்தவர் இவர்தானா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே ரவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. பாரு ரவி, மலேசியா மாமா இங்கே வந்திருக்காரு, இது ரோகிணி சொல்லி தான் வந்திருப்பாரா அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிற, அது எப்படி மலேசியா மாமா இங்கே வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் மணி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்க, உடனே அண்ணாமலை, முத்துன்னு எல்லார்கிட்டேயும் ரவி இதை பற்றி சொல்லிடுறாரு. ப்ரௌன் மணியை அங்கே வர சொல்கிறாங்க. உடனே பரசும், அதான் அண்ணாமலை ஏற்கனவே சொன்னல, இவர் தான் மாப்பிள்ளையோட மாமா, இவர் பேர் ப்ரௌன் மணி, கடை வச்சுருக்காரு, 20 வருஷத்துக்கு மேலே கடை வச்சிட்ருக்காரு, எப்படியோ உங்களை பார்க்க இவரை வர வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அப்பப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தவர் உங்களை பார்க்க முடியாமே இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் தான் என் சம்மந்தி அப்படின்னு சொன்ன உடனே ப்ரௌன் மணி திருத்திரன்னு முழிக்கிறாரு. என்ன ரோகிணி பாப்பா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, அதுவும் இங்கே பரசு சம்மந்தி வேற என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு, வசமாக மாட்டிக்கிட்டேனே, இன்னைக்கு என் மூலமாக உண்மை தெரிய போது, இந்த ரோகிணி பாப்பா என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு ப்ரௌன் மணி யோசிக்கும் போது உடனே முத்து, என்னப்பா இது, இந்த பார்லர் அம்மாவோட மலேசியா மாமாவை போய் இவங்க சம்மந்தின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் இவரும் அமைதியாக இருக்காரு, பதில் பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏமா ரோகிணி, இவர் உங்கள் மலேசியா மாமா தானே, அவர் மாதிரி தானே இருக்கு, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க, நீ தான் இந்த கல்யாணத்துக்கு உன் மலேசியா மாமாவை வர சொன்னியான்னு கேட்க, இல்லை இல்லை நான் யாரையும் வர சொல்லலை, சொல்லப்போனால் இவர் என் மாமாவே இல்லையே அப்படின்னு ரோகிணி ப்ரௌன் மணியை பார்த்த உடனே பொய் சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க பயந்துக்கிட்டு. ரோகிணி இப்படி சொன்னதை கேட்ட ப்ரௌன் மணி நினைக்கிறாங்க, அப்போ ரோகிணி பாப்பா மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாமளும் இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி இப்போதைக்கு சமாளிச்சாதான் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நான் தான் மலேசியா மாமாவா ஏமாற்றி இவங்க குடும்பத்தில் போய் பொய் சொல்லி ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க, வந்த சொந்தக்காரங்க ஏன் என் தங்கச்சி கூட அப்புறம் என்னை மதிக்க மாட்டா, அதனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா ரோகிணி பாப்பா மாதிரியே நாமளும் பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை அப்படின்னு ப்ரௌன் மணி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, என்ன சம்மந்தி, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க என்னென்னவோ மலேசியா மாமான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, நான் எங்கள் மலேசியா போனேன், நானே இங்கே 25 வருஷமாக கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், என்னது இது ஒன்றும் புரியலையே மீனா, இவரை பார்க்க அப்படியே மலேசியா மாமா மாதிரி இருக்கும்போது இவர் மலேசியா மாமா இல்லைன்னு இந்த ரோகிணி சொல்கிறாங்க, இவர் அங்கே போனதே இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ இவர் எப்படி இங்கே வந்தார், இவர் யார் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது, அதான் ஒரே மாதிரி 8 பேர் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் தான் இவர் போல,
பரவாயில்ல, மலேசியா மாமா மாதிரியே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க ரோகிணி சொன்னதையும் பிரவுன்மணி சொன்னதையும் அப்படியே நம்பிடுறாங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும். ஆனால் ஸ்ருதிக்கு மட்டும் ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. இங்கே ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? இவர்கிட்ட பேசினாலும் அதே மாதிரி பேசுகிறாரு, இங்கே ரோகிணியோட மலேசியா மாமாவும் இதே மாதிரி தான் பேசுவார். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ரோகிணி, உண்மையாகவே இவர் மலேசியா மாமா இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நான் எங்கள் மலேசியா மாமா கிட்ட பேசி 2-3 நாள் ஆகுது. அவர் ஏதோ பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு இப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அவர் எதுக்காக இங்கே வரணும்? அப்படியே வந்தாலும் என்னை பார்த்த உடனே நம்மக்கிட்ட வந்து பேசியிருப்பார்ல. இவர் வேற யாரோ தான். இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இங்கே கடை வச்சிருக்காராம். இவரை எப்படி ஏன் மாமான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்கேன். இவரை உண்மையாகவே எனக்கு யாருன்னு தெரியாது. முதல்ல இவரை பார்த்த உடனே நான் கூட என் மாமா மாதிரியே இருக்காரே அப்படின்னு யோசிச்சேன் தெரியுமா? ஸ்ருதி, எல்லாரும் நான் சொன்னதை நம்பும்போது நீங்கள் மட்டும் ஏன் ஸ்ருதி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்க, இல்லை எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு விஜயாவும், ஆமாம் ஆமாம், பணக்கார சம்மந்தி வந்திருந்தா கண்டிப்பாக நம்ம கிட்டலாம் வந்து சந்தோஷமாக பேசியிருப்பாங்க. அதுவும் ரோகிணியோட மாமா என்னை பார்த்தாலே சிரிச்சு சிரிச்சு பேசுவார். ஆனால் இவர் அப்படி இல்லை. அப்போ இவர் வேற யாரோ தான். ரோகிணி சொல்கிறது சரிதான். அவர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு இங்கே எதுக்கு வரணும்? இவரை பார்த்தா மலேசியா மாமா மாதிரியா இருக்குது? ஏதோ பக்கத்து கடையில் நின்று வேலை பார்க்குற ஒரு மாதிரிலாம் இருக்குது. இவரெல்லாம் என் சம்மந்தி ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணி சொன்ன பொய் எல்லாத்தையும் எப்பயும் போல் நம்புகிறாங்க. ரோகிணியை எல்லார்கிட்டையும் விட்டு கொடுக்காம என் மருமக என்னை ஒன்றும் ஏமாற்ற மாட்டா, பொய் சொல்லவே மாட்டா அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே பிரவுன்மணியும், இது என் தங்கச்சி பையனோட கல்யாணம், நான் எதுக்குங்க பொய் சொல்லணும்? அவங்க சொல்கிறது உண்மைதான். நான் அவங்களோட மலேசியா மாமா இல்லவே இல்லை. உங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எதுக்காக நான் உங்ககிட்ட வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு பரசுக்கிட்ட சொல்கிறாரு. என்ன சம்மந்தி, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க என்னையே சந்தேகப்படுறாங்க. முதல்ல கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு பிரவுன்மணி அங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே இவரும் பொய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்ருதி நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரோகிணி சொன்னதுக்கு அப்புறமா பிரவுன்மணி ஏதோ பயந்துகிட்டே இருந்தவர் அவரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கே. உண்மையை நாமளே கண்டுபிடிப்போம். இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்புறம் ரோகிணிக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க. பரசோட பொண்ணு பவானியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது உடனே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே யோசிக்கிறாங்க ரோகிணி, நல்ல வேலை நான் பொய் சொன்ன உடனே பிரவுன்மணியும் புரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லிட்டாரு. இல்லைனா என் மலேசியா மாமா தான் அவருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வசமாக என்னை வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அதுவும் விஜயா தேட சும்மா விட்டுருப்பாங்களா? இன்னைக்கு நான் மாட்டிக்க வேண்டியது. எப்படியோ இவங்க எல்லாரையும் எப்பயும் போல் ஏமாத்திட்டேன். நான் சொன்னதையும் விஜயாத்தை நம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதனால தான் அண்ணாமலை மாமா, முத்து, மீனான்னு யாரும் என் மேலே படாமல் இதை அப்படியே நம்பிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்ருதி மட்டும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேலே ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. இனி என்ன செஞ்சாலும் தெளிவாக செய்யணும். யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. முதல்ல அந்த பிரவுன்மணிக்கு ஃபோன் பண்ணி நல்லா திட்டணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்து வந்து அவங்க தங்கச்சி கல்யாணம் தானே முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அங்கே வராமல் இருந்திருப்பேன். இவங்க யாரையும் அங்கே வந்து போக விட்டுருக்க மாட்டேன், ஏதாவது செஞ்சுருப்பேன். ஆனால் கல்யாணத்தில் இப்படி பிரவுன்மணி வந்து நிற்பார் அப்படின்னு எனக்கே தெரியாமல் போயிருச்சே. நல்ல வசமாக மாட்ட இருந்தது, இன்னைக்கு வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்த ரோகிணி அங்கே நடந்த ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்ருதி கவனிக்கிறாங்க. எதுக்கு ரோகிணி பதட்டமாக இருக்கிறாங்க? ஏன் இவ்வளோ கோவமாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க? ஒன்றும் புரியல. கல்யாணத்துக்கு போய் அந்த பிரவுன்மணியை பார்த்ததுலேருந்தே ரோகிணி இப்படி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியே ஏதோ பொய்யை மறைக்கிறாங்க போல். உண்மையெல்லாம் மறைச்சிட்ருக்காங்க, பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க போல். பார்ப்போம் எத்தனை நாள் தான் ரோகிணி இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி செய்கிற ஒவ்வொன்றையுமே அவங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அந்த சமயம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. அங்கே மனோஜும் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி, யார்கிட்டேயோ நம்ம உதவி கேட்டோம். ஆனால் எப்படி நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி கொண்டு போன அந்த 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட இருந்து வாங்க போகிறோமோ தெரியல. ஆனால் என்ன செய்ய, நம்மளை பற்றி அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் நமக்கு தேவையான எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எப்படி அந்த கதிரை கண்டுபிடிக்கன்னு தெரியல. ஆனால் அந்த கதிர் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும், ஏம்மா ரோகிணி, நீ என்னவோ அந்த கதிரை பார்த்த உடனே அவன் பின்னாடியே போய் பணத்தை வாங்கிடணும்னு போனியே, மனோஜுக்கு ஆன மாதிரியே உனக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா எங்களால் தாங்கிக்க முடியுமாம்மா? அதனால இப்படி கதிரை பார்த்துட்டிங்கன்னா உடனே அந்த முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க வேண்டியதானே? அவன் தான் வந்து பணத்தை வாங்கிடுவானே. உங்களை மாதிரி அவன் வந்து அந்த கதிர்கிட்ட விசாரிப்பான், வெளுத்து வாங்கியிருப்பான், அதுவும் பணத்தையும் வாங்கியிருப்பான். அவன் உன்னை மாதிரி விட்டுருக்க மாட்டான் அந்த கதிரை அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா அந்த பணத்தை முத்து மட்டும் கண்டுபிடிச்சி அந்த கதிர்கிட்டேருந்து வாங்கிட்டானா அப்புறம் அப்பா கிட்ட அந்த பணம் போயிருமா? எங்களுக்கு வரவே வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த முத்து பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கினோன்னு நானும் ரோகிணியும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் எங்கள் முன்னாடியே இருக்கிற அந்த கதிரை எங்களால் வந்து அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்க முடியலம்மா. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணியோட ஃபோன் அங்கே வெளியில் இருக்கிறத ஸ்ருதி பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க, ஏதாவது ஃபோன் இங்கே ப்ரௌன் மணிக்கோ இல்லை மலேசியா மாமாவுக்கோ இவங்க பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம். என்ன ஏதுன்னு தெரிய வரும்ல. ரோகிணியோட ஃபோனில் அவங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே ப்ரௌன் மணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கும்போது ரோகிணி பாப்பா அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்ல வேலை பொய் சொல்லிட்டோம். ஆனாலும் ரோகிணி பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும். இனி என் முன்னாடியே வந்துடாதீங்க, மீனா முத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா உண்மையை சொல்லிடுவேன். இந்த முறை எப்படியோ வந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் இன்னொரு முறை நான் இப்படி உங்களுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத ரோகிணி பாப்பா கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்லிடுவோம். அந்த ரோகிணி பாப்பாவால் கல்யாணம் நிற்கிற ஒரு நிலமை வந்தாலும் வந்திருக்கும். நல்லபடியாக என் தங்கச்சி பையனோட கல்யாணம் என்னவோ நடந்துருச்சு. இந்த ரோகிணி பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு தான் நிறைய பிரச்சனை வருது. அதனால ஃபோன் பண்ணி ரோகிணி கிட்ட பேசணும்னு நினச்ச ப்ரௌன் மணி இங்கே ஸ்ருதி கையில் ரோகிணி ஃபோன் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறாரு. இது யாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே ப்ரௌன் மணியும், என்ன ரோகிணி பாப்பா, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஸ்ருதி பதில் பேசாமல் இருக்கவும், சொல்லுங்கள் ரோகிணி பாப்பா, அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்னவோ உங்கள் மாமனார் மாமியார் முத்து மீனான்னு எல்லாரும் அங்கே வந்திருந்தாங்கல்ல. நான் தான் உங்கள் மலேசியா மாமான்னு கண்டுபிடிக்காத அளவு நல்ல வேலை பொய் சொல்லி சமாளிச்சிட்டீங்க. அப்படி நீங்கள் மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா நான் உண்மையை சொல்லி உங்களை மாட்டி விட்டுருப்பேனே. நல்ல வேலை, இப்போ நீங்களும் மாட்டிக்கல, நானும் மாட்டிக்கல. இனி வேற யாரும் என்னை பார்த்தாலும் நான் அந்த மலேசியா மாமா கிடையாதுன்னு எப்படியோ பொய் சொல்லிடுவேன். ஆனாலும் நீங்கள் எங்கேயாவது வரதுக்கு முன்னாடி என்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் பொய் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லியிருந்தா முன்கூட்டியே நான் பதட்டமாக இருந்திருக்க மாட்டேன், அங்கே பயந்துருக்க மாட்டேன். உங்களால் இந்த கல்யாணம் நின்றுமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் ரோகிணி பாப்பா. உங்களுக்காக தான், உங்கள் வாழ்க்கைக்காக தான், பணத்துக்காக இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் வந்து நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நான் சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா குடும்பமாக வந்து எனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பீங்க. எப்படியோ பொய் சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இனி என் கடைக்கு முத்து மீனா வந்தாலும் அந்த மலேசியா மாமா நான் இல்லை, இது நான் வந்து பவானியோட மாப்பிள்ளையோட மாமா தான் அப்படின்னு பொய் சொல்லிடுவேன். எப்படியோ நீங்கள் ரொம்ப பெரிய திறமைசாலி தான். பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறது அவங்க யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் உங்கள் மாமியார் விஜயா அப்படியே நம்புகிறாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு அங்கே ப்ரௌன் மணியும் நடந்த எல்லாத்தையும் ரோகிணி கிட்ட தான் சொல்கிறோன்னு அவர் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அப்போ அந்த ப்ரௌன் மணின்னு சொல்லி அங்கே பரசாங்கல் பொண்ணோட அவங்க சொந்தக்காரங்கன்னு வந்தவங்க கண்டிப்பாக மலேசியா மாமா தான். அப்போ இவர் மலேசியாவிலேருந்து வரலை, ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காகவும் ரோகிணி கொடுத்த பணத்துக்காகவும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ப்ரௌன் மணி பேசின எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிட்ட ஸ்ருதி உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் சந்தேகப்பட்டு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்டப்ப என்ன நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வந்தது. தப்பு பண்ணவங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? இவங்களால் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாந்து போய் இருக்கோன்னா இன்னும் விஜயாத்தை ரோகிணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. எப்படி தான் ரோகிணி இத்தனை பேரை ஏமாத்துறதுக்கு மனசு வருதோ தெரியல. என்கிட்ட இப்போ ப்ரௌன் மணி பேசின ஆதாரம் இருக்குது. கண்டிப்பாக
நம்ம கல்யாணத்தில் பார்த்த அவர் வந்து ப்ரௌன் மணி கிடையாது, அவர் ப்ரௌன் மணி தான். ஆனால் மலேசியா மாமாவா நம்ம எல்லாரையும் ஏமாற்ற வந்த இங்கே மலேசியா மாமா அப்படின்ற உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும். இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே போய் இவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு, ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லைன்னு விஜயாத்த கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நான் சந்தேகப்பட்டது தப்புன்னு அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, இன்னைக்கு ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சதால வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு, முத்து எப்படியோப்பா என் ஃப்ரெண்டு பரசு பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. பரசு நீயும் மீனாவும் செஞ்ச உதவியை மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்தோமே, அதான் மலேசியா மாமா மாதிரியே இருந்தாரே, அவர் கூட அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு பரசு வீட்டுக்கு, அவ்வளோ பண உதவி செஞ்சுருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது மாமா, அது எப்படி ரோகிணியோட மலேசியா மாமாவும் இங்கே உள்ள ப்ரௌன் மணியும் ஒரே மாதிரி இருக்க முடியும், ரோகிணி ஏதோ பொய் சொல்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணாமலை அப்படி இருக்க வாய்ப்பில்லைம்மா, அதான் ரோகிணி மனோஜன் எல்லாரும் மலேசியா மாமா கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களே, அவங்க எதுக்குமா பொய் சொல்லணும், அதுவும் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி என்னாக போகுது அப்படின்னு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க ஸ்ருதி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. ரோகிணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏமா ஸ்ருதி என்னம்மா நீ ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கேன்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா எப்போ வேணாலும் கூப்பிடலாம் ஆண்டி, முதல்ல உங்கள் பணக்கார மருமக ரோகிணியை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜயாவும் ஏமா ரோகிணி மனோஜை கூட்டிகிட்டு வாமா, ஏதோ ஸ்ருதி பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வந்த உடனே என்ன ஸ்ருதி உங்களுக்கு இதே வேலை தானா, வர வர முத்து மீனா கூட சேர்ந்துட்டு நீங்களும் என்னை ரொம்ப சந்தேகப்படுறீங்க, நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்கணும், என்ன விஷயம், ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னது பொய் தான் அப்படின்ற உண்மையை நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பொய் சொன்னேன், நான் யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, நான் எல்லார்கிட்டேயுமே கல்யாண வீட்டில் வச்சு என்ன சொன்னேன், இந்த ரோகிணி பொய் சொல்கிற மாதிரி தெரியுது, அந்த ப்ரௌன் மணி சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டதுக்கு, இல்லை ரோகிணி என்னைக்கு பொய் சொல்ல மாட்டான்னு விஜயாத்தை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ தான் அந்த ப்ரௌன் மணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணார். ஆமாம் அங்கே கல்யாண மண்டபத்தில் வச்சு நல்ல வேலைம்மா, நான் உன் மலேசியா மாமாவே இல்லை, என்னை நீ பார்த்ததும் இல்லை, தெரியவே தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டேன், ரொம்ப நல்லதாக போச்சு, இனி என் கடைக்கு மீனா முத்துன்னு யார் வந்தாலும் நான் ரோகிணியோட மலேசியா மாமா இல்லை, நான் ப்ரௌன் மணி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன், நீ பரவாயில்லம்மா என்ன பொய் சொன்னாலும் உன் அத்தை அப்படியே நம்புகிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அவர் பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்குது, எல்லாரும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என் ஃபோன் எப்படி ஸ்ருதிக்கிட்ட போச்சு அப்படின்னு பார்க்க உடனே ஸ்ருதியும் சாப்பிட்டுட்டு போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த சமயம் ப்ரௌன் மணி ஃபோன் பண்ணார், நானும் என்னன்னு பார்த்தேன், சந்தேகப்பட்டேன்ல உங்கள் மேலே, அதனால தான் உங்கள் ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தேன், வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு இங்கே வந்து எல்லார்கிட்டையும் ப்ரௌன் மணி பேசின ஆதாரத்தையும் போட்டு காமிக்கிறாங்க ஸ்ருதி. இதை மீனா முத்துன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே உடனே மனோஜும் என்ன செய்யனே தெரியாமல் என்ன ரோகிணி இது அப்படின்னு கேட்க, இரு மனோஜ் எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு ஸ்ருதிக்கிட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் என்ன பார்லலம்மா இன்னும் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் மாமா ப்ரௌன் மணியா மலேசியா மாமாவா, அவர் பேசுகிறது தான் நானும் சந்தேகப்பட்டேன், இப்போ கூட அப்பா கிட்ட அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னடானா பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களே, அப்போ நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, மலேசியாலேருந்து வரலை, சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு என் அம்மாவையும் மனோஜும் ஏமாற்றி ரொம்ப நல்ல மருமகளாக பேர் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க அதானே, இன்னைக்கு பலகுரல் சரியாக உங்களுக்கு பாடம் புகட்டவும் உங்களை பற்றின உண்மையை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காகவும் நல்லா தான் இவங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்தீங்களாப்பா அந்த மலேசியா மாமா எப்படி பேசியிருக்காருன்னு, இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க, நான் கண்டிப்பாக அந்த ப்ரௌன் மணியை சும்மா விட மாட்டேன், எனக்கும் சந்தேகம் இருந்தது, ஆனாலும் பரசு மாமா வீட்டு கல்யாணம் இப்போ நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால் இந்த பார்லலம்மா பொய் சொன்னாலும் அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலான்னு பொறுமையாக இருந்தேன், மீனாவும் அதே தான் சொல்லிட்டு இருந்தா, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்கன்னு, ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஸ்ருதி ரொம்ப தெளிவாக உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட சொன்னதுக்கு அப்புறமாவும் இன்னுமா இந்த பார்லலம்மாவை நீங்கள் நம்ப போகிறீங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்குறாரு. ரோகிணி உடனே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி, ரோகிணி தலை குனிஞ்சு நின்று ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் சந்தேகப்பட்டது தப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உண்மை என்னன்னு நான் நிரூபிச்சிட்டேன், பதில் பேசுங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது நாங்கள் ஒன்று சொன்னால் மட்டும் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசுவீங்க, மீனாவை என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, இப்போ நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மட்டும் அமைதியாக நிற்கிறீங்க, விஜயா ஆண்டி பார்த்தீங்களா ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே, என்ன ரோகிணி
ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? அப்போ நீ மலேசியா மாமான்னு அந்த ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து பொய் சொல்ல வச்சு எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டியா? இப்போ தானே எனக்கே தெரிய வருது. நீ இப்படி பொய் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். ஆதாரம் தான் எங்ககிட்ட இருக்கே அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்யாணத்திலேயே நான் வசமாக மாட்டிக்க வேண்டியது. பொய் சொல்லி எப்படியோ அதுலேருந்து வெளியில் வந்துட்டோன்னு பார்த்தேன். இதில் இந்த ப்ரௌன் மணி வேற எனக்கு தேவையில்லாத நேரத்தில் ஃபோன் பண்ணி வசமாக மாட்டி விட்டுட்டாரே. இதில் பேசாமல் அந்த கல்யாணத்திலேயே உண்மையை சொல்லியிருக்கலாம். அப்போவே நான் மாட்டியிருந்தா கூட அப்படியே வெளியில் போயிருப்பேன் போல. இப்போ என்னன்னு சொல்கிறது? நான் பொய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே. இந்த ஸ்ருதி இப்படி ஆதாரத்தோட என்னை மாட்டி விடுவா, பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிற ரோகிணி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே விஜயாவும் ஸ்ருதி, மீனா, முத்துன்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்குற மாதிரி என்ன தலகுனியை வச்சுட்டல. நீ உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நீ எதுக்காக இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்? உண்மையும் சொல்லாமல் இப்போ வரைக்கும் உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்கல்ல. உன்னை போய் நம்பின பாரு அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச விஜயா தாங்கிக்க முடியாமல் பலார் பலார்னு வெளுத்துவாங்க. அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி.